Holidays-nale, adu namma GT Holidays da. GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. இந்த தொலைபேசி இணைப்பில் மூத்த பத்திரிகையாளர் ஆர்.கே. ராதாகிருஷ்ணன் இணைந்திருக்கிறார். பேசலாம். வணக்கம் சார். இந்தியா கூட்டணியை பலப்படுத்துகின்ற ஒரு வாய்ப்பாகவே இந்த வாக்காளர் உரிமை பேரணி பார்க்கப்படுகிறது என்ற கருத்துக்கள் பரவலாக சொல்லப்படுகின்றன. ராதாகிருஷ்ணன் அவர்களின் கருத்தை பின்னர் கேட்டறியலாம். கடந்த 10 நாட்களுக்கு மேலாகவே பீகாரில் ராகுல் காந்தி இந்த பேரணியை நடத்தி வருகிறார். செப்டம்பர் முதல் வாரத்தில் இந்த பேரணி நிறைவடைய இருக்கிறது. வாக்காளர் பட்டியல் சிறப்பு திருத்தத்தை எதிர்த்து தேர்தல் ஆணையத்திற்கு எதிராக வாக்கு திருட்டை தடுக்க கோரி எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி இந்த பேரணியை பீகாரில் நடத்தி வருகிறார். முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் இந்த பேரணிக்கு ஆதரவு தெரிவித்து தற்பொழுது அந்த பேரணியில் பங்கு பெற்றிருக்கிறார். பீகாரில் தேர்தல் நடக்க இருக்கும் நிலையில் 65 லட்சம் வாக்காளர்கள் நீக்கப்பட்டிருந்தார்கள். இந்த பேரணி இந்தியா கூட்டணியை வலுப்படுத்தும் வகையில் நடத்தப்படுவதாகவும் அரசியல் விமர்சகர்கள் கூறியிருக்கிறார்கள். இந்தியா கூட்டணி கட்சிகள், ஆளும் மாநில முதல்வர்கள் மற்றும் முக்கிய தலைவர்கள் இந்த பேரணியில் பங்கேற்றிருக்கிறார்கள். இன்னும் பல தலைவர்களும் இந்த பேரணியில் வரும் நாட்களில் பங்கேற்பார்கள் என்றும் கூறப்பட்டிருக்கிறது. தமிழகத்தில் காங்கிரஸ் மற்றும் திமுகவின் கூட்டணியினுடைய பலத்தை வெளிப்படுத்துவதற்காகவும் தேசிய அளவில் இந்தியா கூட்டணியின் பலத்தை வெளிப்படுத்துவதற்கான ஒரு வாய்ப்பாகவும் இந்த பேரணி அரசியல் களத்தில் பார்க்கப்படுகிறது. பீகாரில் இன்னும் சில மாதங்களில் தேர்தல் நடைபெற இருக்கிறது. இந்நிலையில் ராகுல் காந்தி நடத்தியிருக்கின்ற இந்த பேரணி தேர்தலில் எந்தவிதமான தாக்கத்தை ஏற்படுத்தும் என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும் என்று அரசியல் விமர்சகர்கள் கருத்துக்களை தெரிவித்திருக்கிறார்கள். திறந்தவெளி வாகனத்தில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் ராகுல் காந்தியோடு இந்த பேரணியில் இணைந்திருக்கிறார். ராகுல் காந்தி நடத்தும் இந்த பேரணிக்கு ஆதரவு தெரிவித்து திறந்தவெளி வாகனத்தில் பேரணியை மேற்கொண்டிருக்கிறார் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின். இந்தியா கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகள் தங்களுடைய ஒற்றுமையை வெளிப்படுத்தவும் தங்களது பலத்தை வலுப்படுத்தவும் இந்த பேரணியை ஒரு வாய்ப்பாக பயன்படுத்துகின்றன. இந்தியா கூட்டணியிலிருந்து ஆம் ஆத்மி கட்சியினுடைய விலகல், தொடர்ந்து சில மாநில சட்டப்பேரவை தேர்தல்களில் பாரதிய ஜனதா கட்சியினுடைய வெற்றி என்கின்ற பல்வேறு கட்டங்களை கடந்து வந்த இந்தியா கூட்டணி சற்று தொய்வடைந்ததாக கூறப்பட்ட நிலையில் மீண்டும் மலர்ச்சியடைய செய்ய வேண்டும் இந்த கூட்டணியை என்கின்ற நோக்கத்திலும் இந்த பேரணி நடத்தப்படுவதாக கூறப்படுகிறது. இந்த பேரணியில் இந்தியா கூட்டணியில் இருக்கக்கூடிய தலைவர்கள் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு நாட்களாக பங்கேற்பார்கள் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. காங்கிரஸ் கட்சியை சேராத இந்தியா கூட்டணியில் இருக்கக்கூடிய தலைவர்களில் முதல்வராக நமது முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பங்கேற்றிருக்கிறார். திமுக எம்பி கனிமொழியும் இந்த பேரணியில் பங்கேற்றிருக்கிறார். பிரியங்கா காந்தி, ராகுல் காந்தி, மு.க.ஸ்டாலின், கனிமொழி எம்பி ஆகியோர் இந்த பேரணியில் பங்கேற்றிருக்கிறார்கள். மூத்த பத்திரிகையாளர் ஆர்.கே. ராதாகிருஷ்ணன் இணைந்திருக்கிறார். சரி, இந்தியா கூட்டணியை வலுப்படுத்தும் வகையில் இந்த பேரணி நடத்தப்படுவதாக கூறப்பட்டிருக்கிறது. தொய்வடைந்த அந்த கூட்டணியை மீண்டும் எழுச்சியடைய செய்ய வேண்டும் என்பதற்கான ஒரு வாய்ப்பாகவும் இந்த பேரணி பார்க்கப்படுவதாக சொல்லப்படுகிறது. உங்களுடைய கருத்து என்ன? நிச்சயமாக தமிழகத்தை சார்ந்த ஒரு முதல்வர், ஹிந்தி பேசாத ஒரு முதல்வர் ஒரு ஹிந்தி மாநிலத்தில் போய் நின்று அந்த நிற்பதே என்னை பொறுத்தவரை ஒரு இந்தியாவினுடைய ஒருங்கிணைப்புக்கு, இந்தியாவினுடைய இன்டெகிரிட்டிக்கு ஒரு மாடலாக, அதாவது நான் என் மாநிலத்துக்கு என்ன செய்திருக்கிறேன் என்றது எடுத்துரைக்கும் விதமாக அவர் அங்க போய் நின்றிருக்கிறார். அதை தாண்டி இந்த மாநிலத்துக்கு வந்த வளர்ச்சி ஏன் அந்த மாநிலத்துக்கு வரவில்லை என்ற அந்த கேள்வியும் தாராளமாக எழுப்பலாம். அதாவது காங்கிரஸை பொறுத்தவரை, காங்கிரஸ் ஆனாலும் சரி, ஆர்ஜேடி ஆனாலும் சரி, அவர்கள் தப்பு செய்தால் நிச்சயமாக நாங்கள் தவறு செய்து விட்டோம் என்று முதனைத்தான் கேரளால கூட அவர்களுடைய ஒரு யூத் காங்கிரசினுடைய ஒரு முக்கியமான நபரை நேற்று கட்சியிலிருந்து சஸ்பெண்ட் செய்திருக்கிறார்கள். அப்போ ஒரு தவறு செய்து விட்டால் அந்த கட்சி அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு இடத்தில் இருக்கிறது. பீகாரில் நாங்களும் ஆண்டோம், காங்கிரசும் ஆண்டார்கள், அவர்கள் தவறு செய்து விட்டார்கள் என்ற அந்த கருத்தை காங்கிரஸ் ஏற்பதற்கு தயாராக இருக்கிறது. அப்ப அந்த ஒரு இடத்தில் போய் நின்று தமிழகத்தினுடைய முதல்வர் ஏன் ஒரு பீகார் தமிழகமாக மாறக்கூடாது, ஏன் நமக்கு வந்த வளர்ச்சி, தமிழகத்துக்கு வந்த வளர்ச்சி ஏன் பீகார்ல வரக்கூடாது என்ற கேள்வி வைப்பது ரொம்ப நியாயமான கேள்வியாக இருக்கிறது. ரொம்ப அந்த மக்களிடையே அந்த ரெசனன்ஸ் இருக்கக்கூடிய ஒரு கேள்வியாகத்தான் நான் பார்க்கிறேன். அதை நிச்சயமாக வைப்பார் என்று நான் கருதுகிறேன். அதை தாண்டி இந்த வாக்குகளை, இந்த ஓட் ஸ்டோரி என்பது இந்த வாக்குகளை எடுத்து செல்கின்ற பாஜகவினுடைய அந்த தந்திரங்களை வெளிப்படுத்தும் விதமாகத்தான் இந்த கூட்டணி இருக்கிறது. அதுல ஒரு பெரிய அவேர்னஸ் தேவைப்படுகிறது. தமிழ்நாட்டில் அது பெரிய அவேர்னஸ் கிடையாது என்று நான் கருதுகிறேன். ஏனென்றால் பெரிய அளவில் இங்க வாக்கு மாற்றம் இல்லை என்றால் ஒரு தொகுதியிலிருந்து இன்னொரு தொகுதிக்கு செல்லக்கூடிய அந்த
வாய்ப்பு நாம் காணவில்லை. என்றால் மல்டி ஃபேஸ் எலெக்ஷன் வந்து இங்க தமிழ்நாட்டில் கிடையாது. அப்படி இருந்தால் கூட அதிலும் ஒரு ஹைலைட்டாக நான் இன்றைக்கு பார்க்கிறேன். இணைப்பிற்கு வந்து கருத்துக்களை பகிர்ந்தமைக்கு நன்றி சார். ராகுல் காந்தி பீகாரில் நடத்துகின்ற பேரணியில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பங்கேற்றிருக்கிறார். பிரியங்கா காந்தி, கனிமொழி, தேஜஸ்வி யாதவ் உள்ளிட்டோரும் இந்த பேரணியில் பங்கேற்றிருக்கிறார்கள். ஹாலிடேஸ்னாலே அது நம்ம ஜிடி ஹாலிடேஸ் தான். ஜிடி ஹாலிடேஸ், South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays.